திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து விண்கிளம்பிரை போலுமெயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனை. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நம்ம பாண்டி கொடுமுடி நாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நம்ம கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடமும் சித்தாந்தமும் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். பாண்டி கொடுமுடி நாதர் அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக முக்கியமான பதிவு. இப்போ அப்படி என்ன முக்கியமான பதிவுன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல தனித்த கல்யாணத்து வரல என்ன பண்ணுவோம்? அவரை ஒரு ஜாதகத்தை கொடுத்து நம்ம ஜாதகத்துக்கு வேலை கிடைக்குமா, நம்ம ஜாதகத்துக்கு இப்ப எப்படி இருக்கும் பொருளாதாரம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்துருக்கோம். ஒரு பையன் ஜாதகம் வாங்கினாலும் சரி, ஒரு பொண்ணு ஜாதகம் வாங்கினாலும் சரி. ஒரு குடும்பம் என்னன்னா பையன் ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு குடும்பத்துக்கே ஊருக்கே பலன் கேட்கறவங்களும் உண்டு. புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஊருக்கே பலன் கேட்கறவங்களும் உண்டு. ஒரு கர்மா அப்படிங்கிறது தனித்த கர்மா தான் ஒரு மனிதனுடைய, அதாவது தந்தையினுடைய நிலை, அப்பாவோட நிலை, அம்மாவோட நிலை, தாத்தா பாட்டியோட நிலை சொல்லலாம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்களுடைய அவங்களுடைய முழுத்தன்மையும் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இடைப்பட்ட காலம், ஒரு காலத்துக்கும் ஒரு இடைப்பட்ட காலம் பாவ புண்ணியங்கள் இருக்கு. இப்ப தனித்த ஜாதகம், ஒருத்தரோட ஜாதகம் அவங்களுக்கு ஒன்றான பலனை சொல்லும். அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லலாம். ஊருக்கே கேட்கறது சரியானது அல்ல. இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தனித்த ஜாதகத்தை கொடுத்து கேட்போம். சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தனிப்பட்ட கணவன் ஜாதகமோ இல்லை மனைவி ஜாதகமோ நமக்கு பலன் கொடுக்குமா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளையோட ஜாதகம் மட்டும் கொடுத்து குழந்தை பாய்க்கு எத்தனை வேணும், இல்லை வேலை கிடைக்கணுமோ, இல்லை வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வருவானோ, இல்லை வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருமோ, ஒரு தனித்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும்? சொல்லலாம். ஆனா சொன்னா அது 100% நடக்குமானா நடக்காது. என்னுடைய ஆராய்ச்சி, நம்ம சித்தாந்தப்படி அது நடக்காது. ஏன் சார் ஒரு ஜாதகத்தை பார்த்து அவனோட கர்மா என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா நடக்குமானா நடக்காது. ஏன் நடக்காது பார்ப்போம். ஏன் நடக்காதுன்னா பார்ப்போம். இப்ப அதுக்குத்தான பதிவு. தனித்த ஜாதகம் பலன் செய்யாது. கணவன் மனைவி 20 ஜாதகம் சேர்ந்துதான் நமக்கு பலன் செய்யும். அது ஏன், எதனால அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கொள்ள ரைட்டு. திருமணத்துக்கு பிறகு தனித்த ஜாதகம் பலன் செய்யணும் அப்படின்னா செய்யாது. ஏன் செய்யாது? இது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம் வைங்க. இந்த ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டும் போட்டுக்கணும். இதுல தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பலனை கொடுக்காது. ஏன் கொடுக்காது அப்படின்னா, நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் தொடங்கி. இப்போ வான்மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வான்மண்டலம், அங்கே கிரகங்கள்லாம் சுத்திட்டு இருக்கு. கிரகங்கள் கோள்கள் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், இந்த ஒளி கற்றை, அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் தான் நம்ம இயக்குது. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கதிரும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் அங்கிருந்து வருது. இன்னைக்கு சூரிய ஒளி இத்தனை டிகிரி வெப்பம் அப்படின்னா அத்தனை டிகிரி வெப்பம் அங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மேல படுது.
எனக்கு ஒரு மாதிரியும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் இல்லையே. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெப்ப சூழ்நிலை தானே இருக்கு. ம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வெப்ப சூழ்நிலை இருக்கா? இல்லை. அப்போ அந்த வெப்ப சூழ்நிலை என்பது எல்லாருக்கும் ஒவ்வொரு மாரி தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியோ, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியோ, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியோ இருக்காது. அ இத்தனை டிகிரி வெயில் அடிக்குதுன்னா, அந்த டிகிரியினுடைய வெயில் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் சுடும். அப்போ வானத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு ஒரே மாதிரி தான் அந்த என்ன ராசி மண்டலத்தில சஞ்சாரம் செய்தோ, அந்த ராசி மண்டலத்தினுடைய தன்மையில தான் பூமிக்கு வருது. பூமிக்கு வந்த உடனே நம்முடைய சுவாசத்தின் வழியா அது உள்ளுக்கு போகுது. புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசத்தின் மூலம் நம்ம குழந்தையினுடைய ஜாதக லக்ன புள்ளி எப்படி கணக்கெடுக்கிறோம்? குழந்தை பிறந்து முதல் சுவாசம் எப்ப வாங்குதோ, அந்த முதல் சுவாசத்துக்கு தான் சூரியன் உதயத்திலிருந்து, சூரியன் நின்ற இடத்திலிருந்து எத்தனாவது டிகிரில, எத்தனாவது பாகையில அந்த லக்ன புள்ளி விழுகுது. அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிகை எதுல வந்து அடங்குது? அப்படிங்கிறத பார்க்கணும். அதத்தான் வச்சு நம்ம ஆதியந்த பரம நாளிகை கணக்கு போட்டு நம்ம அந்த லக்னத்த எடுத்து அதுக்கு திசாபுத்தியில எடுக்கிறோம். ஆச்சுங்களா? இப்போ அந்த சுவாசத்த தான் முதல் சுவாசத்த வச்சு தான் அந்த ஜாதகம் இயங்குறத எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அந்த சுவாசத்தின் மூலம் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய வான்மண்டலத்திலிருந்து வரக்கூடிய கிரக கதிராற்றல்கள் இந்த சுவாசத்தின் மூலம் உள்ளுக்கு போகுது. போன உடனே நம்ம உடம்புல சித்தம்ங்கிற ஒரு பதிவு கருவி. அந்தக்கரணங்கள் 4. அந்தக்கரணங்கள் 4. மனம், புத்தி, சித்தம் என்று சொல்லுவோம். நம்ம அடிக்கடி அ சித்தாந்த ஜோதிடத்துல நம்ம அத பத்தி பேசியிருப்போம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4ம் ஒரு உயிருக்கு முக்கியமான அந்தக்கரணங்கள். இந்த சித்தம்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஆ பதிவு கருவி. இந்த சித்தம்ங்கிறது நம்ம உடம்புல பதிவு கருவி, ரெக்கார்டிங் கருவி. இது நம்ம ஆன்மாவோடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மாவோடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல தான் நம்முடைய பதிவுகள், நாம் செய்த நன்மை, தீமைகள், நாம் செய்த செயல்களுடைய பதிவுகள்லாம் அதுல இருக்கும். கர்மா அதுல தான் இருக்கும். இப்போ ஒரு கரண்ட் வருது. இந்த கரண்ட்ட வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல குடுத்தா கூல் பண்ணுது. அதே ஹீட்டர்ல குடுத்தா ஹீட் பண்ணுது. கரண்ட் ஒண்ணு தானே. ஹீட்டர்ல ஹீட் பண்ணுது, ஃப்ரிட்ஜ்ல கூல் பண்ணுது. ஃபேன்ல குடுத்தா சுத்தி காத்து வருது. அ மோட்டர்ல குடுத்தா தண்ணி இருக்குது. அதே ஒரு வண்டியில குடுத்தோம்னா வண்டி ஓடுது. அப்போ அந்த கரண்ட்டினுடைய கன்வெர்ட் அது எதுல போய் நம்ம இந்த கரண்ட்ட குடுக்குறோமோ, அந்த மாரி அது சக்தி, ஆற்றல் கன்வெர்ட் ஆகி அதனுடைய இயக்கம் இருக்கு. அதே போல தான் இந்த கிரகத்தினுடைய ஆற்றல்கள் நம் சித்தத்தில பட்ட உடனே சித்தத்தினுடைய கர்ம பதிவுகள் எப்படி இருக்கோ, "அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு" அப்படிம்பாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. இங்க பாருங்க. நமக்குள்ளேயும் ஒரு சூரிய குடும்பம். நம்முடைய உடம்புலயும் இங்க எப்படி சூரிய குடும்பம் இருக்கோ, அதுபோல நமக்குள்ளேயும் ஒரு சூரிய குடும்பம் இருக்கு. அங்கிருந்து ஒளிக்கதிர் வருது, சுவாசத்தின் மூலம் உள்ளுக்கு போகுது, சித்தத்தில படுது. பட்ட உடனே நமக்குள்ள ஒரு சூரிய குடும்பம் நம்முடைய உடம்புக்குள்ளேயே இருக்கு. அது ஸ்தூலமா இருக்கு. அதாவது ஆ சூக்குமமா இருக்கு. சாரி, ஸ்தூலம் இல்ல. சூக்குமமா இருக்குது. ஆச்சுங்களா? கண்ணுக்கு தெரியாத சூக்கும சரீரத்துக்குள்ள இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒளி உடலுக்குள்ள இருக்கு. அந்த ஒளி உடலுக்குள்ள அது பட்ட உடனே அந்த இங்க இருக்கிற ராசி மண்டலத்துல நம்முடைய கர்மா எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி நம்முடைய கிரகங்களுடைய இயக்கங்கள், நம்முடைய எண்ணம், புத்தி, செயல்பாடு, மாற்றம் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் இயங்குது. அப்போ அந்த இயக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடு. அந்த செயல்பாட்டுல நம்முடைய வெற்றி, தோல்விகள் நிர்ணயிக்கப்படும். இது தனிமனிதனுடைய ஒரு ஜாதகம். தனிமனிதனுடைய ஒரு ஜாதகம். அதுவே தனிமனித ஜாதகத்துல இப்படி நடக்குது. ஆச்சுங்களா? அதுவே திருமணத்துக்கு பிறகு தனிமனித ஜாதகம் இந்த மாதிரி நடக்கும். சித்தத்தில் வினைப்பதிவுக்கு ஏற்ப கிரகங்கள் இயங்குது. சூக்கும சரீரத்துல இது சூக்குமமா செயல்படுது. இதுதான் தனிமனித ஜாதகம். கூட்டு ஜாதகத்துல என்ன பண்ணுது? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தாம்பத்தியம்னு ஒண்ணு நடக்குது. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, கல்யாணம் இல்லாம தாம்பத்தியம் வச்சுட்டாலும் சரி, இந்த தாம்பத்தியத்தின் மூலம் ஆணினுடைய சுக்கிலமும், பெண்ணினுடைய சுரோனிதமும் கலக்குது. இந்த சுக்கில சுரோனிதம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சுக்கிலம் என்பது அது உற்பத்தியாகிற இடமே அதிநுண்ணுயிர்ல. இந்த சித்தம் இருக்கிற இடத்துல, 5ஆம் இடம். சித்தம் இருக்கிற இடத்துல. அங்கிருந்து தான் அந்த கர்ம பதிவையும் சேர்த்து சுமந்துட்டு வருது. நம்முடைய கர்ம பதிவும், நம்முடைய
விந்துவில் உண்டு, பெண்ணினுடைய சுரோனிதத்திலும் உண்டு. அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவம் செய்யறவங்க, அஹ், தெய்வ வழிபாடு பண்றவங்க, ஜவ ஞானிகளை இந்த அரக்கர் ஊர பெண்கள்லாம் போய் அவங்களுக்கு மாயை, அதாவது அவங்களுக்கு முன்னாடி அழகா அது இதையும் மயக்கி போட்டு டான்ஸ் ஆடி அவங்கள வந்து திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அது நம்முடைய முருகப்பெருமானுடைய வரலாற்றோட கந்தபுராணத்துல சூரவத்தினுடைய தாயாரார்னா மாயை. அவ எதுக்கு பண்ண அப்படின்னா, வலுவுள்ள நல்ல திறமான உலகையே ஆளக்கூடிய அந்த சிராஜங்களை அடக்கி ஆளக்கூடிய குழந்தை வேணும் என்பதற்காக அந்த அந்த முனிவருடைய தாவத்தை கலைச்சு அவருக்கு முன்னாடி அவரை மயக்கும் வண்ணம் செஞ்சு அவர் மூலம் ஒவ்வொரு சிங்கமா மாறியும், மனிதனா மாறியும், யானையா மாறியும் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார். முனிவருடைய தேசத்திலிருந்து வந்தனால அவருடைய குழந்தைகள் அந்த அந்த தேசத்தும் அந்த ஆற்றலும் சக்தியும் உடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம கந்தபுராணத்தில் படிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அவரோட புண்ணிய கர்மாக்கள்ல இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள மாயைக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஈஸியா புண்ணியத்தை வாங்கிக்கிறது, ஒருத்தர் சம்பாதிச்சு வைக்கிறது, ஒருத்தர் ஈஸியா புண்ணியத்தை வாங்கிக்கிறது, இவங்க செஞ்ச புண்ணியத்தை வாங்கிக்கிறது. அப்போ பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது தான் ரெண்டும் பரிமாறுது. தாம்பத்தியத்தின் மூலம் இருவருடைய பாவ புண்ணியங்கள் கலக்கும். அதனால நம்முடைய இந்து மதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தி தப்பான உறவுகள் ரிலேஷன்ஷிப் கூடாது அப்படின்னு வச்சாங்க. ஒரு பொண்ணை தொட்டு கெட்டவனும் உண்டு, உயர்ந்தவனும் உண்டு. அதே அந்த ஒரு பொண்ணை தொட்டு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவனும் உண்டு. அப்போ இந்த கர்மா கலப்புல உயர்நிலைக்கும் கொண்டு போகும், கீழ்நிலைக்கும் கொண்டு வந்துடும். அதனால திருமண பொருத்தம் அவ்வளவு முக்கியம். திருமண பொருத்தத்துல இரு ஜாதகங்களுடைய கலப்பு இவர்களை முன்னேற்றுமா அல்லது பின்னே தள்ளிடுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. அது பார்க்கும்போது நிறைய ஜாதகங்கள் கழிக்குத்தான் தீரணும், கழிப்போம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இது இப்படி பார்த்து திருமணம் நடந்துச்சுன்னா பாதிப்பு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பாதிப்பு தவிர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒண்ணுமே பார்க்காம வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனை தான் வரும் ஆச்சுங்களா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ அவங்க தனியாக தான் அனுபவிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணமே ஆகாம ஓடுறதுக்கு பரவாயில்ல, ஆனா ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தான் ஆச்சுங்களா. அது மூலம் பிரச்சனைகள் தான் அவங்க சந்திக்கணும். அப்போ நிறைய பார்த்துருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் ஒயின் ஷாப்புக்கு போனவங்க உண்டு, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போனதும் உண்டு, ஒயின் ஷாப்லேயே போந்திருந்தவன் திருமணத்துக்கு அப்புறம் திருந்தி வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வந்தவனும் உண்டு, பொறுப்பில்லாத பொண்ணு கூட திருமணத்துக்கு அப்புறம் பொறுப்புடைவிழா மாறினதும் உண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். வாழ்க்கை கீழே அடித்து செல்வதும் ரெண்டு விஷயத்துல தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒட்டிட்டு இருக்கு. ரெண்டு மயிர்கால் அளவு உள்ள நரம்பு. ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள அன்பு, இன்னொன்னு காமம். காதல் காமம் இந்த ரெண்டுக்குள்ளதான் அன்பு ஒட்டிக்கிட்டு. காதலினுடைய உச்சம் காமம், காதலினுடைய அன்பினுடைய உச்சம் தான் காமம் ஆச்சுங்களா. அப்போ இந்த அன்பினுடைய உச்சம் காமம் அப்படிங்கிற, அன்பில்லாத காமம் இருக்கு, அது வெளியே கிடைக்குது, அது வேற, அது சொல்ல முடியாது, அது வந்து இதை மாதிரி சொல்ல முடியாது. அன்பில்லாத காமம் அப்படிங்கிறது அது எங்க வேணாலும் போய் கிடைச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அன்போடு கொடுக்கக்கூடிய காமம் அப்படிங்கிறது தான் அன்பினுடைய இனி தித்திப்பு கொடுக்கும். அதான் அன்பினுடைய உச்சம் அப்படின்னு நான் சொல்றோம். அன்பினுடைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த காமத்தை. அப்போ அந்த காமமும், ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, காமமும் மோட்சத்துக்குரிய பக்தியும் பிறப்பது ஒரே இடம் தான், குண்டலினியில கீழே. ஒன்று கீழே போனா காமம், மேல வந்தா மோட்சம் ஆச்சுங்களா. இப்போ காமம் தவறானதல்ல, ஆனா அதை முறைப்படி ஒரு புண்ணியாத்மாட்ட சேர்ந்து அனுபவிக்கும் போது அது புண்ணியம் சேருது. பாவாத்மா சேர்ந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா புண்ணியாத்மா கூட பாவாத்மா மாறிடுது. அதுதான். அதனாலதான் சூரவத்தினுடைய தந்தையார் கவலைப்படுறாரு. ஐயோ நம்ம இப்படி ஏமாந்து இதுவரையில் செய்த, அதாவது வாரியார் சாமி தான் சொல்லுவார், கொஞ்சம் கொஞ்சமா டைம்ல தண்ணி வருது சேருது, ஆனா நீக்கிவிட்டா ஒரே நொடியில போயிருது. அது போலதான் இந்த காமம் தவறான ஒரு இடத்துல சேர்ந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு சரியான ஒரு நமக்கு ஏற்ற ஜோடி இல்லாத ஒரு நபர்கிட்ட சேர்ந்துட்டோம் அப்படின்னா செய்த புண்ணியம் எல்லாம் ஒரு நொடியில வெளியே போயிடும். அப்புறம் திருப்பியும் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை.
அப்படி வருத்தப்படும் போது தான் அவருக்கு அசரீரியா கேட்கு இந்த குழந்தைகளை நல்ல முறையா போனது பயிற்சி, இனிமேல் இந்த குழந்தைகள் நல்ல முறையா அறத்தின் வழியில் கொண்டு வான்னு சொல்லி அந்த முடிவெடுக்க சொன்னதாக. அப்போ இந்த எவ்வளவு ஒரு முக்கிய விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்க. புராணங்கள் என்பது வேதத்தினுடைய ரகசியங்களை உள்ளுக்கு அடக்குனது. அதாவது வியாச பகவான் இந்த கலியுகம் பிறக்குதுன்ட்டு வேதம் நிக்காதுன்னு தெரியும். 4 ரிக்கஜூர் வேதங்களை 4 வேதங்களாக ரிக்கஜூர், சாம, அதர்வண 4 வேதங்களாக தொகுத்தார். 4 வேதங்களையும் புராணங்களாக தொகுத்து பார்த்தார். சரி, புராணமும் நிக்காதுன்னா 4 வேதங்களையும் புராணங்களையும் சேர்த்து 2 இதிகாசங்களை வச்சார். ஒண்ணு ராமாயணம், ஒண்ணு மகாபாரதம். இது வேதத்தினுடைய சருக்கம் தான் அதெல்லாம். வேதத்தினுடைய சருக்கம் தான் அதெல்லாம். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ இங்க 2 உயிர்கள் கலக்கும்போது, இங்க நான் போட்டோவில் போட்டிருக்கேன் பாருங்க. இருவருடைய பாவ புண்ணியங்கள் கலப்பு ஏற்படுத்தும். இந்த பாவ புண்ணியங்கள் கலப்புல 2 ஜாதகம் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட மெர்ஜ் ஆகும். ஒரு கிரகம் 12 ராசிகளும் 12 ராசியில் உள்ள கிரகங்களும் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட மெர்ஜ் ஆகுது. 12 ராசிகளும் மெர்ஜ் ஆகுது, சேருது. அப்படி சேரும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 2 ஜாதகங்களும் சேரும். சேரும்போது இங்க நல்ல ஜாதகம் பொருத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, இந்த 2 ஜாதகத்தை பாருங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருடைய அதாவது மேசராசி, அங்க மேசம், காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேசராசி. அங்க ஆணுக்கு எந்த கிரகம் இல்ல. பெண்ணுக்கு சந்திரன். அங்க சந்திரன் மட்டும் தனிச்சு இருக்கார். சந்திரன் தனிச்சு பெண்ணுக்கு இருக்கிறனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிஷபராசியில பாருங்க, ஒருத்தருக்கு ராகு, ஆணுக்கு ராகு, பெண்ணுக்கு கேது. அப்போ இந்த ராகு கேது என்பது ஜென்ம பந்தத்தை குறிக்குது. ஒருத்தருடைய பலவினையை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அவனுடைய நிழல் அவனோடு சொல்லுவோம். ராகு கேது என்பது ஜென்ம பந்தத்தை குறிக்கக்கூடியது, பலவினையை குறிக்கக்கூடியது. இந்த ராகு கேது சேரும்போது இவங்க பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையவர்கள், நட்பு, நண்பர்கள், காதலர்கள், கணவன் மனைவியை போட்டிருக்கலாம். அப்ப பூர்வ ஜென்ம பந்தம் இந்த ஜென்மத்தில் கணவன் மனைவியாக சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப வெரி குட் லவ், இவங்களுக்குள்ள எப்போ பிரிய மாட்டாங்க. அந்த வெரி குட் லவ் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது பாருங்க, மிதுனத்துல சூரியன் மட்டும் இருக்கார். எங்க? பெண்ணுக்கு. இங்க ஆணுக்கு எது இல்லை. அப்ப சூரியன் அவர் தனிச்சு நினைக்குவார். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு கிரகத்துடைய காம்பினேஷன் இல்லை, கர்மாவுடைய காம்பினேஷன் இல்லை. இங்க பாருங்க, அடுத்தது ஒருத்தர் இடத்துல கடகத்துல ஒருத்தருக்கு லக்னம், ஆணுக்கு கடகத்துல லக்னம், பெண்ணுக்கு அந்த இடத்துல புதன் இருப்பார். அப்ப என்ன ஆகும்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் முகம் சிரிப்பா மாறிடும். ஒரு சிரிப்பா மாறிடும்னா மற்றவங்க சிரிக்கிற மாதிரி மாறிடாது. இப்படி புரிஞ்சுக்கூடாது. மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சா அது வேற லைஃப். சிரிச்ச முகமா, அதாவது சிறு சிறுன்னு இருக்கிறவங்க கூட சிரிச்ச முகம் ஆயிடுவார். சிறு சிறுன்னு இருக்கிறவங்க கூட சிரிச்ச முகம் ஆயிடுவார். ஏன்னா புதன் நகைச்சுவை கிரகம். லக்ன பிள்ளைங்கள இளமை ஆயிடுவார். புதன் இளமையான கிரகம். புதன் இளமையான கிரகம். புதன் புத்திசாலி தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நல்ல புத்திசாலி ஆயிடுவார். அப்போ ஜாதகம் புத்திசாலி ஆயிடுவார். அங்க புதன் இருக்கீங்க, சிறப்பு. ஒருத்தருடைய லக்னம் ஒருத்தருடைய புதனும் சந்திப்பது என்பது சிறப்பு. சிம்மம், சிம்மத்துல கிரகங்கள் இல்ல, அங்க செவ்வாய் இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, செவ்வாய் மட்டும் தனிச்சு இயங்குது. அதுக்கடுத்து கன்னியில குரு இருக்கார் பெண்ணுக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இங்க கிரகங்கள் இல்லை. அப்போ இங்க துலாத்துல ஆணுக்கு சனி இருக்குது, அங்க பெண்ணுக்கு கிரகங்கள் இது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருச்சிகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், புதன், கேது 4 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், புதன், கேது 4 கிரகங்கள் இருக்கு. அங்கேயே பாத்தீங்கன்னா லக்னமும் இருக்கு. யாருக்கு? பெண்ணுக்கு. ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கிறமே, ஒருத்தருக்கு லக்ன புள்ளியா இருக்கு. அது 17 டிகிரி 25 இருக்கு, 18 டிகிரி 33 இருக்கு. இப்ப லக்னம் என்பது ஜாதகருடைய உயிர், ஆத்மா நின்ற இடம். இந்த ஆணுக்கு சந்திரன் என்பது மனம் நின்ற இடம். மனம் நின்ற இடம். அப்போ ஒருத்தருடைய மன உடலும் ஒருத்தருடைய ஆத்ம உடலும் ஒண்ணு சேருதுன்னு அர்த்தம். இப்போ மனமும் ஆத்மா ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா பிரிக்க முடியுமா? குட் லவ், வெரி குட் லவ். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ராகுக்கு எது அவங்களுக்கு இயல்பாக இணையுது, அதுவும் பூர்வஜன்ம மதத்தை குறிக்குது. ஆனா சூரியன் ராகு, சந்திரன் ராகு அப்படிங்கல, இந்த சூரிய சந்திரன் மேல, ஆணினுடைய சூரிய சந்திரன் மேல பெண்ணினுடைய ராகு இருக்கும்போது, இப்ப இவங்களை கண்டா இங்க ஒரு தீக்கரமா என்ன வரும்னா, அதாவது இதுல வந்து ஒரு 70% நன்மை கொடுத்தது.
ஏன்னா ஒருத்தர் லக்னமே ஒருத்தருக்கு ராசியாகும். ராகுக்கு அது ஏக ராசி சிறப்பு. இங்க ராகு 2வது இருக்கும்பொழுது ராகு சூரியனோட சந்திரனோட சேரும்போது ஒரு மனோபயத்தையும் ஒரு ஆத்ம பயத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொன்னா பயந்துக்குவார். அந்த பொண்ணு சொன்னா இவரு மிரண்டுக்குவார். அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிச்சுன்னா சரி சரின்னு கேட்டுக்குவார். எதிர்த்து பேச மாட்டார். ஒரு பயம் இருக்கும். இந்த பொண்ணு நம்ம விட்டு போயிடுவாங்க. அந்த பயத்தை கொடுத்துருது. அந்த பயம் இருக்கும். அதே மாதிரி மனோகாரனோட ராகு சேரும்போது எதுவுமே பிரம்மாண்டமா ஆசைப்படுவாரு. எதுலையும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறத காட்டுவாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தனுசுல சுக்கிரன் குரு, அங்க சுக்கிரன் செவ்வாய். இங்க சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரனுக்கு ஆணினுடைய சுக்கிரனுக்கு பெண்ணினுடைய செவ்வாய் 1-9 இருக்கிறாங்க. இப்போ இருவருக்குள்ள சுக்கிரன் செவ்வாய்ன்னு என்ன? காமம், தாம்பத்தியம், யோனி பொருத்தம் சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை? இனிமை எப்படி இருக்கும்? காமத்தினுடைய அளவு எப்படி இருக்கும்னா, இத முறையா அனுபவிப்பாங்களா? இவங்க குடுக்குற காமம் இவங்களுக்கு திருப்தியா இருக்குமா? இவங்க குடுக்குற காமம் இவங்களுக்கு திருப்தியா இருக்குமா? ஏன்னா, ஒரு 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 செக்சுவல் லைஃப் அப்படிங்கிறது அத அனுபவிக்கக்கூடிய அது எல்லாம் ஒண்ணுதான். ஆனா, அத கொடுக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. இது இதுதான் வெகு தம்பதிக்குள்ள பிரச்சனை. ஆ ஒண்ணு எதிர்பார்த்த செக்சுவல் லைஃப் கிடைக்கிறது இல்ல கணவன் மனைவிக்குள்ள. அது கிடைக்காதது ஒரு பிரச்சனை. கிடைக்காதவங்க அது கொடுமையான வாழ்க்கை. அது ஒரு பிரச்சனை. அது போயிருது. இன்னொரு சிலருடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க எதிர்பார்த்த மாரி ஒரு இன்ப அனுபவத்தை அவங்க குடுக்க தெரியல. அவங்க எதிர்பார்த்த மாரி ஒரு இன்ப அனுபவத்தை இவங்க குடுக்க தெரியல. இந்த 2ம் ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்டின்னா, அது வேற லெவல். அது வாழ்க்கைய எங்கேயோ கொண்டு போயிரும். வாழ்க்கைய எங்கேயோ ஒருத்தர் ஒருத்தர் மறக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? ஒருத்தர் ஒருத்தர் இன்னொரு துணைய தேட மாட்டாங்க. இன்னொரு அன்பையும் தேட மாட்டாங்க. இன்னொரு விஷயத்துக்குள்ள போகாது அது. என்ன? எப்பவுமே ஏன்னா அன்பினுடைய உச்சம் தான். வெளியில நீங்க அனுபவிக்கிற ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. வெளி உலகத்துல அனுபவிக்கிற தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது வேற. அங்க கிடைக்கிற இன்பம் அப்படிங்கிறது அது வேற. ஆனா அன்போடு குடுக்கக்கூடிய இப்போ வீட்ல சாப்பிடுறீங்க. வீட்ல உங்களுக்கு அல்சர் இருந்தா பச்சை மிளகா போடாம, பார்த்து, 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 பார்த்து உங்களுக்கு இப்ப எது பிடிக்கும்னு பார்த்து, பார்த்து அன்போடு செய்ற மனைவி எப்படி செய்வா? உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும்? அவ குடுக்கையில ஒரு சுத்தமான நல்லெண்ணெய போட்டு, சுத்தமான ஒரு என்ன சொல்றது? பொருள்லாம் போட்டு, ஒரு மெடிக்கல் ரீதியாவும் நல்லாருக்கும். வாய் சுவைக்கும் நல்லாருக்கும். அந்த மாரி ஒரு உணவு உங்களுக்கு வீட்டுக்காரம்மா செஞ்சு குடுப்பாங்க. அதே வெளியில போய் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்? ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அவன் ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருப்பான். டேஸ்ட் இருக்கும். ஆனா, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல தான் இந்த செக்சுவல் லைஃப்பும். இந்த லைஃப்ல வெளியில நமக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அங்க இன்பம் கிடைக்கலாம். ஆனா நல்லதா அமையும். வாழ்க்கை இன்பம் அன்போடு கொடுக்கக்கூடியதுக்கும், ஏதோ கடனுக்கு காசு கொடுக்கக்கூடிய இன்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு தேடியும் ந பூர்த்தி பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது தேடியும் பூர்த்தி பண்ண முடியாத வாழ்க்கை. இது இயல்பா அமைஞ்சா தான். இப்ப இத முக்கியமா நம்ம பொருத்தத்துல பார்க்கணும். இவங்க லைஃப்ல எப்படி சந்தோஷப்பட போறாங்களா? இவங்க எப்படி பண்ண போறாங்க? அப்படி எப்படி இருக்க போறாங்க? ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்களுக்கு நல்லா அமையணும்னு கூட இருக்கலாம். ஆனா, இந்த 2 லைஃப்பையும் சேர்க்கும்போது என்ன கிடைக்க போகுது? சேர்ந்த ஜாதகத்தில் பலன் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்துல பாருங்க. ஒருத்தருடைய சுக்கிரனும் ஆணுக்கு சுக்கிரன் தான் தாம்பத்தியத்தை சொல்லக்கூடியவன். பெண்ணுக்கு செவ்வாய் தான் தாம்பத்தியத்தை சொல்லக்கூடியவன். இந்த தாம்பத்தியனுடைய அளவு, ஆசைகள், எண்ணங்கள் இதையெல்லாம் சொல்லப்படும். ஒருத்தருடைய செவ்வாயும், ஒருத்தருடைய சுக்கிரனும் எப்படி இருக்காங்க? 1-9 இருக்காங்க. சிறப்பா இருப்பாங்க இந்த லைஃப்ல. சிறப்பான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கும். இதே இங்க ராகுவோ, கேதுவோ ஒருத்தருடைய சுக்கிரன் மேலயோ, ஒருத்தருடைய செவ்வாய் மேலயோ ராகு, பெண்ணினுடைய செவ்வாய் மேல ஆணுக்கு ராகு, கேதோ, ஆண் ஜாதகத்தில் ராகு, கேதோ, ஆணினுடைய சுக்கிரன் மேல பெண் ஜாதகத்தில் ராகு, கேதோ இருந்ததுன்னா, அங்க வெல்லாது. பொதுவா ராக விட கேது இருந்ததுன்னா வெல்லாது. தாம்பத்திய வாழ்க்கை அடிபட்டு போயிரும். அங்க ஒரு சுகம் கிடைக்காது. ஆச்சுங்களா? அப்போ இதுவும் நல்லா இருக்கும். அப்ப அவங்க லைஃப்ல வெரி குட் லவ் அப்படிங்கிறது வெரி வெரி குட் செக்சுவல் லைஃப். வெரி குட் என்ன சொல்றது? தாம்பத்திய வாழ்க்கை. இதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது மகரத்துல செவ்வாய் மட்டும் தனிச்சிருக்காரு ஆணுக்கு. அங்க ஒண்ணும் இல்ல கிரகங்கள் இல்ல. கும்பத்துல இந்த பொண்ணுக்கு சனி மட்டும் தனிச்சிருக்கு. அங்கேயும் ஒண்ணும் இல்ல. ஓகே. இத பத்தி ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அப்போ இந்த ஜாதகங்கள் இணையும் பொழுது, இவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல கொஞ்சம் பலவீனங்கள் இருந்தாலும் கூட, சந்தோஷம் லைஃப்ல நல்லா இருக்கும். அது எப்படி சார் தனிப்பட்ட லைஃப்ல பலவீனங்கள் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரன், கேது எப்பயும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆண் ஜாதகத்துல சந்திரன், கேது சேர்ந்தே இருக்கு. அப்போ மன அழுத்தம் அடிக்கடி ஏற்படும்.
இந்த ராகு பயத்தை கொடுத்தாலும் சந்திரனுடைய லக்னமும் ராசி ஒன்னா இருக்கிறதுனால இந்த பொண்ணு இந்த பையனை நல்லா பார்த்துக்குவா. அப்ப மன அழுத்தம் டென்ஷன் குறையும். பயப்படுவாரு, ஆனா மன அழுத்தம் டென்ஷன் குறையும். ஆச்சுங்களா? அப்போ இந்த லைஃப் அப்படிங்கிறது கட்டாயம் இவங்களுக்குள்ள ஒரு 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 பீஸ்ஃபுல்லா ஒரு ஒரு வாழ்க்கை வந்து ஒரு நல்லா வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும். இவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பாருங்க, இந்த ஜாதகத்துல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் சொன்னதே தான் இங்க போட்டிருக்கேன். பெண்ணின் லக்னாதிபதி ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் உச்சம். பெண்ணின் லக்னமே ஆணின் ராசியாக இருப்பது. ஏன்னா ஒருத்தருடைய லக்னாதிபதி 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னாவே, அந்த லக்னத்தை நல்லா பார்த்துக்கும். 7ஆம் இடம் என்பது காமம். ஆ என்ன சொல்றது? காலபுருஷனுக்கு காமத்தெரிவான ராசி. உடலால் காமத்தை அனுபவிக்கக்கூடிய வீடு. எந்த ஒரு லக்னத்துக்கும் 7ஆம் இடம் என்பது அந்த தன்மையில அது அது தர்ம தத்துவ ராசியா, காம தத்துவ ராசியா, மோட்ச தத்துவ ராசியா எதா இருந்தாலும் அந்த தன்மையில அவர் அந்த இன்பத்தை அனுபவிக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ 7ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய பெண்ணின் லக்னாதிபதி ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காருன்னா, இந்த பெண்ணை நான் அன்பா பார்த்துக்குவான், பாசமா பார்த்துக்குவான். அவ குடுக்குற சந்தோஷத்துக்காக அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். நல்லா பார்த்துக்குவான்னு அர்த்தம். ஆச்சுங்களா? அப்போ அவளோட லைஃப் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தனிப்பட்ட ஜாதகத்துல பிரச்சனைகள் இருந்தா கூட, இந்த அவளோட தனிப்பட்ட லக்னாதிபதி அவ ஜாதகத்துல வீக்கா இருந்தா கூட, இப்ப அந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்களேன். எடுத்துட்டீங்கன்னா, இங்க பாருங்க. பெண்ணின் லக்னாதிபதி சுக்கிரன். சார் பெண்ணின் லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க பெண் விருச்சிக லக்னம். செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கார். பெண்ணின் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். இங்க ஆண் ஜாதக அது சாரி பெண்ணின் லக்னாதிபதி செவ்வாய் வந்து திக்பலம் பெற்றிருக்கார். 10ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் நட்பு பெற்று திக்பலம் பெற்றிருக்கார். ஓகே, அந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி நல்ல இடத்துல தான் இருக்கார் ஏற்கனவே. ஆனா இந்த ஆண் ஜாதக பிரகாரம் 3ஆம் இடத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்றுட்டார். அப்போ இந்த பெண்ணு இன்னமே நல்லா இருப்பா, நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு அர்த்தம். இதே லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல நீசம் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க உதாரணத்துக்கு சொல்றேன். 9ஆம் இடத்துல நீசம்னு வச்சுக்கோங்க. அதுவும் நீசம் அடைஞ்சாலும் உச்ச லக்னத்துக்கு தப்பில்லை தான். இருந்தாலும் நீசம் என்பது ஒரு குறை. முதல்ல நீசத்தன்மை ஒரு துன்பத்தை அனுபவிக்காம இன்பத்துக்குள்ள வர முடியாது. அப்போ இந்த பொண்ணா இந்த பொண்ணை வந்து இந்த பையன் காலத்துல லக்னாதிபதி உச்சம் பெற்றதுனால அந்த நீசத்தன்மை அதுல போயிடும். கல்யாணம் பண்ண உடனே உச்சத்தன்மை வந்துடும் லக்னத்துக்கு. லக்னத்துக்கு பலம் கிடைச்சது. ஆச்சுங்களா? லக்னம் பலமாயிரும். ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க கல்யாணம் பண்ண உடனே. அந்த லக்னத்தோட நீசத்தன்மை போயிடும். அந்த பாவம் பலம் அடைஞ்சிரும். இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு பாவகங்களும் ஒருத்தரோட ஜாதகத்துல இன்னொரு இடத்துல எங்க இருக்கு, இன்னொருத்தருடைய ஜாதகத்துல எங்க இருக்கு. அதுக்கு உதாரணம் இன்னொரு ஜாதகம் போட்டிருக்க பாருங்க. பாவகங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இதை பாருங்க. இந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜாதகம் எடுத்துக்கங்களேன். இது ஒரு மத்தியமான ஜாதகம் தான், பொருத்தம்தான். இந்த ஜாதகம் பாருங்க. பெண்ணின் லக்னாதிபதி ஆணின் சுகஸ்தானத்தில் நட்பு. அப்போ இந்த பெண்ணினுடைய லக்னாதிபதி இந்த பெண்ணினுடைய லக்னாதிபதி யாரு? பெண் ஜாதகம். பெண்ணின் லக்னாதிபதி புதன். இவர் 6ஆம் இடத்துல இந்த பெண் ஜாதகத்தில் இருக்கார். பொதுவாக லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறது அவ்வளவு நல்லது அல்ல. கடன் சற்று ரோகஸ்தானத்துல போய் இருக்கிறது, லக்னாதிபதி இருக்கிறது நல்லது அல்ல. அது புதன் போய் போடுறது நோயை கொடுக்கும், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது, ஒரு நிம்மதியை கொடுக்காது. ஏன்னா 7ஆம் இடம் சமூகம் மரியாதை என்றால் இந்த 6ஆம் இடம் சமூக மரியாதை கெடுக்கும் இடம். அப்போ அந்த அந்தஸ்தை அழிக்கும். அப்போ அதே இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சுகஸ்தானத்துல போய் நட்பு பெற்று நிற்கிறாங்க. இப்ப சுகஸ்தானத்துல நட்பு பெற்று நிற்கையில் என்னாங்கன்னா, சுகத்தை கொடுத்துரும், அன்பை கொடுத்துரும், ஒரு நல்ல உயர்வை கொடுத்துரும். இந்த 6ஆம் இடம் அதுவரையிலும் ஒரு இந்த சமூகத்துக்கு யாருன்னே தெரியாத அந்த பெண்ணு ஏதோ ஒரு துறையில வெளியேற ஆரம்பிச்சு அவளோட வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாகவும் இன்பமான வாழ்க்கையாகவும் மாறிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த பொண்ணு தனித்த ஜாதகத்தை பொண்ணு லக்னாவதி 6ல என்ன பலன்னு சொல்றது, செவ்வாய் வீட்டுல வேற பகை வீட்டு நிற்கிறாரு, அவர் என்ன போய் இந்த பொண்ணு அவ்வளவு ஒன்றும் சிறப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும். லக்னாதிபதி 6ல இந்த பொண்ணு அவ்வளவு ஒன்றும் சிறப்பு இல்லையே, ஒரு சிறப்பான ஒரு நிலையில அந்த பொண்ணு வராது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது வரும். ஆனா இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அனைத்து சிறப்புகளும் கொடுத்துரும், அனைத்து உயர்வும் கொடுத்துரும். தாம்பத்தியம் வச்ச உடனே இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற லக்னம் மாறி போய் இந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். ஒருத்தரோட லக்னாதிபதி லக்னத்துக்கு
8ஆம் இடத்துலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல. அவங்க வீட்டுக்காரர் ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படி இருக்கும்னு கேட்டா, அவங்க வீட்டுக்காரர் ஜாதகத்துல ஒரு நிமிஷம். ஹலோ. நீங்க அப்போ ஒருத்தரோட லக்னாதிபதி ஒருத்தரோட லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல எங்க விட்டேன் போன் நிறைய பேர்த்தான். ஒருத்தரோட லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இருக்கும்போது பலன் குறைஞ்சிருக்கு. அதே லக்னாதிபதி இன்னொருத்தர் ஜாதகத்துல 4ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுக்குள்ள தாம்பத்தியம் வச்ச உடனே உயர்வு வந்துருது. ஓ, ஒரு ஜாதகத்துல ஒருத்தரோட லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப 8ஆம் இடம் என்பது என்ன சொல்றது? அவமானம், பேராசை, லாட்டரி, லேசு, ஆராய்ச்சி. 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்யும்? வெளிநாடு, வெளிதேசம், வெளியூர், இப்படியே ஓடிட்டு இருக்கிறது. இப்படியே ஓடிட்டு இருக்கிறது. ஒரு நிலையான இடத்துல இல்லாம இப்படியே ஓடிட்டு இருக்கிறது. அப்போ அந்த பொண்ணு ஒருத்தரை கல்யாணம் பண்ணும்போது அதே லக்னாதிபதி அவர் ஜாதகத்திலே 8ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை என்ன ஆகும்? அதே ஒரு அந்த வாழ்க்கையில ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்குமானா கிடைக்காது. அதே அவமானங்கள்லாம் கிடைக்கும். அதே சங்கடங்கள்லாம் கிடைக்கும். அதே வாழ்க்கை எவ்வளவு வந்தாலும் அது ஒரு வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு வாழ்க்கையில சந்தோஷ வாழ்க்கை கிடைக்காது. அப்போ இந்த ஜாதகத்திலேயே லக்னாதிபதி 8ஆம் இடத்துல. இந்த லக்னாதிபதி அந்த ஜாதகத்திலே 8ஆம் இடத்துல போகும்போது என்ன ஆகும்? வாழ்க்கையில சந்தோஷம் என்பது லக்னம் அங்கீகரிப்பு. லக்னம்னா நாம. கணவன் மனைவிக்குள்ள அங்கீகாரம் அப்படிங்கிறதும் அந்த கணவனால கிடைக்காது. சமூக அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. அங்க பிரச்சனை தான் கொடுக்கும். தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்குள்ள இந்த கர்மா ஏறும். இப்போ 1 மடங்கு கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மடங்கு கஷ்டப்பட்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் 2 மடங்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். அதே லக்னாதிபதி 5, 9 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட தாம்பத்தியம் சேரும்போது என்ன செய்யும்? 5, 9 இருக்கக்கூடியவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அந்த திருமணத்தின் மூலம் சேருது அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்தினுடைய பாவத்தன்மை குறைச்சு 5ஆம் இடத்தினுடைய ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்து, உயர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இவங்க மூலம் கிடைச்சது. 5ஆம் இடத்தினுடைய வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கை எப்பவுமே என்ன ஆகும்? உயர்வைத்தான் கொடுக்கும். 5ஆம் இடம் என்பது உயர்வு, புகழ், கௌரவம், வெற்றி, உயர்வைத்தான் கொடுக்கும். அப்போ ஒரு ஒரு சாதாரணமான தாம்பத்தியம் சொல்றோம். அது ஒரு ஜாதகத்தினுடைய பலனை, ஒரு ஜாதகத்தினுடைய நெகட்டிவ் பலனை, ஒருத்தரோட லக்னாதிபதி ஒருத்தர் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த 8ஆம் இடம் என்பது தூரதேசம், 8ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளியூர், இப்படியே சுத்திட்டு இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது ஒரு ஒரு பாசத்தை கொடுக்கும். அதாவது 9ஆம் இடம் பாக்கியம்னா பாக்கியத்தை அனுபவிக்க விடாத ஸ்தானம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அது. எந்த பாக்கியத்தையும் அனுபவிக்க விடாத ஸ்தானம். எல்லாம் இருந்தும் என்ன சொல்றது? தினம் ராய்க்குள்ள தான் சாப்பிடணும்னு சொல்ற மாதிரி ஆச்சுங்களா? சுகர் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ராய்க்குள்ள தான் சாப்பிட முடியும். பெரிய பங்களா, எல்லா வகை உணவு இருக்குது. ஏன்னா ராய்க்கிளி மட்டும் சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? ஆச்சுங்களா? அப்போ வாழ்க்கையில எல்லாமே நம்ம வாழும் காலம் கொஞ்ச காலம். இந்த வாழும் காலத்துல இறைவன் இந்த தனுகரண புவன போகத்தை கொடுத்து, வாழ்க்கையும் கொடுத்து, அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை துணை, வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் கொடுக்குறான்னா, அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு வாழ்ந்தா தான் வாழ்க்கை. எதையும் கொடுத்து எதையுமே அனுபவிக்கலைன்னா, அவங்களுக்கு கிடைச்சும் பிரயோசனம் இல்லைன்னு அர்த்தம். அது கிடைக்காதவங்களுக்கு தான் கிடைச்சதனுடைய அருமை கிடைச்சவங்களுக்கு தெரியாது. கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப தெரியும். அவன் கேட்டு பாருங்க, நிறைய பேசுவோம். ஆச்சுங்களா? அப்போ வாழ்க்கை என்பது ரசிச்சு வாழ்றதுக்கு. இந்த வாழ்க்கையில இந்த ஜாதகம் 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணையே லக்னாதிபதி 8ஆம் இடத்துல மீண்டு இருக்கக்கூடியதை போய் கல்யாணம் பண்ணும் பொழுது, அந்த வாழ்க்கை என்ன சொல்றது? எதையுமே ரசிக்க முடியாததுக்கு தான் போகும். ஆனா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கையை மாறிடும். அந்த பையனோட வாழ்க்கையை மாறிடும் அதுக்கப்புறம். கல்யாணத்துக்கு வந்து கஷ்டப்பட்டேன். இவரை கட்டினதுக்கு அப்புறம் இல்ல, இந்த இந்த புள்ளையை நான் கட்டினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷப்படுறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை மாறிடும். இது தனித்த ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லுவீங்க? தனிப்பட்ட ஜாதகத்தை எங்க பேசும்? அப்போ
இருவர் தாம்பத்தியத்துக்கு பிறகு கல்யாணங்கிறது விட்டுருங்க. அது அங்கீகரிப்பு, சமூக அங்கீகரிப்பு. ஆனால் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அப்புறம் 2 ஜாதகம் சேர்ந்து தான் பேசும். தனித்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றேன், பலன் பார்க்கறதெல்லாம் சும்மா வேஸ்ட். அத நான் ஏத்துக்கவே மாட்டேன். நம்ம சித்தாந்த ஜாதக கொள்கைப்படி அது தப்பு. அது எப்படி பேசும்? 2 கர்மாவோட மெர்ஜ் தானே ஒரு 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 கணவன் மனைவியுடைய இன்பம். அப்போ அதனாலதான் நம்முடைய நம்முடைய இந்து மதத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி திருமணத்தின் மூலம் தான் சேரணும். ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு சமூக ஒழுக்கம் கட்டுப்பாடையே நம்ம இந்து மதத்துல இத்தனை வச்சாங்க. குழப்பில்லைனா இல்ல. நல்ல நல்ல இணைவுகளா இருக்கணும் வாழ்க்கை துணை. அதன் மூலம் சமூகத்துக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கணும். வாழ்க்கையில அவங்க சிறப்படையணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம பொருத்தம் பார்க்க தெரியாம பார்த்து, ஏதோ 10 பொருத்தம் பார்த்து, இதெல்லாம் இருக்குன்னு நான் 10 பொருத்தத்தை நான் மத்தவங்க சொல்ற மாரி நான் நான் ஒரு மறுப்பு சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு பதிலும் குடுத்துருவேன். என்னன்னு. மத்தவங்க மாரி நான் வெறும் அத மட்டும் குற்றம் சொல்லிட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லாம நான் பேசுனதே இல்ல. ஆச்சுங்களா? அப்போ அந்த அதுக்குள்ள மட்டும் இல்லாம, இதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப தனித்த ஜாதகம் பலன் கொடுக்காது. இப்போ ஒருத்தருடைய 10ஆம் அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் அதிபதி அவருக்கு 8ல போய் உட்கார்ந்துட்டாரு. இல்ல நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவரோட 10ஆம் அதிபதி விருச்சிக லக்னம் சூரியன் வச்சுக்கோங்க. இந்த சூரியன் இவர் கல்யாணம் பண்ணிக்கூடிய நபர் ஜாதகத்துல மேசத்துல உச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது 5, 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல 3, 7, 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஜாதக பிரகாரம் அவருக்கு வேலை கிடைக்காது. தொழில் அமையாது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வேலை கிடைச்சிடும். இல்ல இந்த ஜாதகத்துல அவன் சும்மா வெட்டியாலா சுத்திக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா, இவள என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ, என்னைக்கு இவனுக்குள்ள தாம்பத்திய கலப்பு ஏற்பட்டதோ, அதிலிருந்து அந்த சூரியன், அந்த உச்ச சூரியன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அங்க அதுதான் பலன் பேசும். அப்போ ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பலன் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கிறேன் சார்ட்ல பாருங்க. தெளிவா போட்டிருப்பேன். ஒருத்தருடைய 2ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரு? ஒருத்தருடைய 3ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரு? ஒருத்தருடைய 4 இது எத்தனை பங்கு பலன் கொடுக்குது? இது எத்தனை பங்கு பலன் கொடுக்குது? இப்ப இந்த 2 ஜாதக இணைவு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 7.5 பங்கு 7.5%, ஒருத்தருக்கு 5.5% இருக்கும். அப்போ இந்த பெண், இந்த ஆண் இந்த பெண்ணை திருமணம் செய்வதால் 75% சந்தோஷம் அடைவான், முன்னேற்றம் அடைவான். இந்த பெண் இந்த ஆணை திருமணம் செய்வதால் 55% முன்னேற்றம் அடைவாள். போதும். ஒரு 50 மார்க் வந்துட்டாலே மத்தியமம். 75 மார்க் வாங்குறவங்க போதும். 100க்கு 100 யாரும் சரியா வாழ முடியாது சார். அது கிடைக்குதுன்னா, அப்படிப்பட்ட ஜோடி கிடைக்குதுன்னா, அது 7 ஜென்ம பந்தமா இருக்கணும். அது அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துக்கும் வராது. ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனா, அது முக்கா திட்டமாவது ஒரு 50% வாழ்ந்தாங்கிற ஒரு திருப்தி வாழ்க்கையில வேணும். வாழ்க்கைங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுலயோ, புகழ் சம்பாதிக்கிறதுலயோ, இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பொண்ணுக்கு போடக்கூடிய மேக்கப் மாற. ஒரு பொண்ணு பிள்ளைக்கு போடக்கூடிய மேக்கப். பணம், புகழ், சொத்து அனைத்தும் மேக்கப் தான். ஆனா, அன்பு என்பது அந்த பொண்ணு மாதிரி. பொண்ணே இல்லாம பொம்மைக்கட்டைக்கு மேக்கப் போட்டு என்ன பிரயோஜனம்? அப்படித்தான் அன்பும் அந்த ஒரு உயர்வும் இல்லாத வாழ்க்கை. அத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே ஜோதிடத்தை மட்டும் பேசுறது இல்ல. சித்தாந்தத்தை பேசுறோம். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சேர்த்து தான் பேசுறோம். இத நீங்க வீடியோ பார்க்கிறவங்க இத புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த இந்த அன்பு தான் வாழ்க்கையை உயர்த்தும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப அந்த உயர்வு என்பது பொருள்காரத்துவமா, உயிர்காரத்துவமானா, உயிர்காரத்துவம் உயர்ந்தால் பொருள்காரத்துவம் தானா உயரும். அதனாலதான் வள்ளுவரை போய் ஒருத்தன் கேட்டான். நான் வாழ்க்கையில உயரணும்னா என்ன செய்யணும்? உயரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டான். அதுக்கு அவர் உடனே என்ன சொன்னாரு. ஒரு குளத்துக்கு கையை பிடிச்சு இழுத்துட்டு போனாரு. ஒரு குளத்தை காட்டினாரு. அந்த குளத்துல தாமரைப்பூ இருந்தது. இப்ப இந்த தாமரைப்பூவினுடைய மட்டம் உயரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாரு. சார் புடிச்சு இழுத்தா உயர்ந்துருமானா? போய் இழுத்து பண்ணாரு. இழுத்தா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அது அவ்வளவுதான். மக்கே நாள் நல்ல மழை. குளம் நிறைய தண்ணி வந்துருச்சு. மக்கே நாள் காலங்கத்துல கூப்பிட்டாரு. கூட்டிட்டு போனாரு. குளத்தை காமிச்சாரு. மற்ற தாமரைப்பூல உயரத்துல அவன் நினைச்சதை விட உயரத்துல இருந்தது. அப்போ சொன்னாரு, எப்படி அது உயரத்துக்கு வந்ததுன்னு. சார் குளத்துல தண்ணி உண்டு வந்தோடனே தானா உயர்ந்துச்சு சார் அப்படின்னு. இதுதான் உண்மை. திருக்குறள் நான் படிச்சிருக்கும் போதுதான் உள்ளத்தினுடைய உயர்வு, நம்ம உள்ளம் எவ்வளவு உயர்தோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வு ஒரு திருக்குறள் இருக்குல்லவா?
அந்த திருக்குறள் தான் நான் இதுக்கும் சொல்றேன். இந்த வாழ்க்கையில 2 ஜாதகங்கள் இணைக்கும் பொழுது, வாழ்க்கையினுடைய பேசிக் அன்பு எவ்வளவு உயருதோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் உயரும். அந்த உயிர்காரத்துவம் எந்த அளவுக்கு உயருதோ, அந்த அளவுக்கு பொருட்காரத்துவம் உயரும். இதத்தான் நீங்க நம்ம திருமண பொருத்தத்திலயும் சொல்றோம். நம்ம இரு ஜாதக கூட்டு அமைப்பின் மூலம் இரு ஜாதகம் சேரும் பொழுது, தனித்த ஜாதகம் பலன் செய்யாது. மறுபடியும் தனியா கொண்டாந்து என் ஜாதகத்த பாருங்கன்னு சொன்னா, நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து தனியா கணவன் ஜாதகத்தையும், மனைவி ஜாதகத்தையும் நான் பார்த்ததே இல்ல. என்ன இப்படி சொல்றீங்கம்பாங்க. எனக்கு பலன் சொல்ல தெரியாது. ஏன்னா அது பொய் போயிரும். நான் சொன்னதுதான். இப்போ ஒருத்தருக்கு 10ஆம் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அவன் ஜாதகத்தில் நீசமே பெற்றிருந்தாலும், மனைவி ஜாதகத்துல உச்சம் பெற்றிருந்ததுன்னா, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேலை கிடைச்சிரும், தொழில்ல உயர்ந்துருவான். அப்புறம் எப்படி உங்க வேலை, பதவி இல்லைன்னு சொல்றது? சொல்ல முடியாதுல்ல. ஆச்சுங்களா? அப்ப சொன்னா பலன் பொய் போயிரும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள மட்டும் தான் அது. ஆயுள கூட காப்பாத்தணும். 8ஆம் அதிபதி பலவீனமா இருந்து இவனுக்கு ஆயுளே முடிஞ்சிரும் இருந்தா கூட, நல்ல இவனுடைய 8ஆம் அதிபதி வலுத்து அந்த ஜாதகத்துல நல்ல ஆயுள் பலத்த மாங்கல்ய பலம் அதனால தான் மாங்கல்ய பலம் நிறைவா உள்ள ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னா, அது நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கிறோமே. யமதர்மன்ட்டயே வாதாடி தன்னுடைய கணவனுடைய உயிர காப்பாத்துனா, அப்படின்லாம் படிச்சிருக்கிறோமே. புராணங்கள் அப்படிங்கிறதே எப்பவுமே அதாவது வேதத்தினுடைய தத்துவத்த தான் சொல்லுது. அப்படிப்பட்ட பெண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னா, இவனுடைய ஆயுள் பாவம் உயர்ந்துரும். அப்போ நல்ல தாம்பத்தியம், நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷம், நல்ல அன்பு, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல நட்பு. இது வாழ்க்கையை தனிமனித வாழ்க்கையை உயர்த்தும். அந்த தனிமனித வாழ்க்கையை தனிமனித ஜாதகம் அப்படிங்கிறது பேசாது. இணைவு ஜாதகம் தான் பேசும். சார் நண்பர்களுக்குள்ள இது பேசும் அப்படின்னா, கட்டாயம் பேசும். அங்க 25% பேசும். இவங்களுடைய எண்ண அலை இது தாம்பத்தியத்தின் மூலம் 2 ரத்தம் ஒண்ணு சேருது. சார் எனக்கு வாழ்க்கை துணை இல்ல. நல்ல நண்பர் இருக்காங்க. நல்ல ஒரு பெண் நண்பர் இருக்காங்க. நல்ல ஆண் நண்பர் இருக்காங்க. அது நல்ல ஒரு சமூகம் அங்கீகரிக்கிற ஒரு ஒரு ஒழுக்கமான நட்பு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த நட்பே உயர்த்தும் சார். ஒரு எதிர்பாலனருடைய நட்பு கிட்ட கிடைச்சதுனாலே உயர்த்தும். இது 100% நம்முடைய ஆராய்ச்சி 100% சொல்றேன். எப்படி உயர்த்தும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஒண்ணு காமிச்சேன். இங்க பாருங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க. நம்முடைய உடம்ப சுத்தி ஒரு விதமான காஸ்மெட்டிக் கதிர். அது நம்ம உடம்ப சுத்தி நம்முடைய எண்ண அலைகள் பரவிக்கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துல நம்ம எண்ண அலைகள் இருக்கும். இந்த எண்ண அலைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. அந்த எண்ண அலைகளும் நமக்கு எதிர்பாலினர் கொடுக்கக்கூடிய எண்ண அலைகளா இருக்கும். எப்பவுமே ஆணுக்கு ஆண் கொடுக்கக்கூடிய அன்பு வந்து அவ்வளவு ஃபுல்ஃபில்லா இருக்காது. ஆணுக்கு பெண் கொடுக்கக்கூடிய அன்பு, பெண்ணுக்கு ஆண் கொடுக்கக்கூடிய அன்பு. அந்த நல்ல நட்பு, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல நட்பு. ஆச்சுங்களா? அந்த நல்ல நட்பு சேரும் பொழுது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த காஸ்மெட்டிக் கதிர் எண்ண அலைகள் ஒண்ணு சேர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்த ஒருத்தருடைய வாழ்க்கை உயர்த்தும். இது 25% தான் பேசும். இந்த தாம்பத்திய இல்லாதனால 25% பேசும். ஆச்சுங்களா? அங்கேயும் கூட்டு ஜாதகம் வேலை செய்யும். அதனாலதான் கவி காளிதாசர் ஒரே விஷயம் சொல்றாரு. உன்னுடைய நீ செஞ்ச புண்ணியம் இருந்ததுன்னா உனக்கு நல்ல உன்னுடைய போன ஜென்மத்தினுடைய நல்ல நண்பனே, நல்ல தோழியே உனக்கு வாழ்க்கை துணையாக அடுத்த ஜென்மத்தில் வருவார். இதுதான் மகாகவி காளிதாசனுடைய கூற்று. வாழ்க்கை துணை என்பது நமக்கு உயிர் தோழன். காலம் முழுக்க டிராவல் செய்யக்கூடிய ஒரு தோழன், தோழி. அது யாருக்கு நல்லா அமையும்? நான் போன ஜென்மத்தில் தோழன் தோழியா உண்மையா யாரு இருந்தாங்களோ, இல்ல கணவன் மனைவியோ ஒரு தோழன் தோழி மாதிரி யாரு வாழ்ந்தாங்களோ, அவங்களே வரும்போது நல்லா அமையும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருக்கேன். 2 ஜாதகத்தினுடைய கூட்டு விளைவு தான் கட்டாயம் பேசும். அதனாலதான் நல்ல நண்பர்களோடு இருக்கணும். நல்ல வாழ்க்கை துணை அமையணும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தனித்த ஜாதகத்தை பலன் பார்த்து பிரயோஜனம் இல்லை. தனித்த ஜாதகம் வைக்காதுன்னா நல்ல ஜாதகங்கள் ஒன்று சேரும் பொழுது, நல்ல நட்புகள் சேரும் பொழுது, அவங்க வாழ்க்கை உயரும் என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது பாண்டி குடும்பத்தின் ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.